Good day to you guys. In this video, we are going to see about Life of Pi, 12th standard, 2nd unit supplementary reader. So first author பத்தி பார்க்கலாம். Author வந்து he was Jan Martel. He was born in Spain. ஸ்பெயினில் பிறக்கிறாரு. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃப்ரான்ஸ் இன்னொருத்தர் கனடா. So both were French Canadian parents. His father worked as a diplomat. Diplomat means a state official or government official. அரசு சார்ந்த ஒரு துறையில் வேலை செய்கிறதுனால he moved to everywhere. தட் இஸ் நம்ம வெளியுறவுத்துறைன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு நாட்டுக்காக இன்னொரு நாட்டில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஒர்க்கில் இருக்கார். ஸோ he moved to Costa Rica, France, Mexico and Canada during his childhood days. அவருடைய குழந்தை பருவத்தில் இப்போ இராணுவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போகிறாங்க இல்லையா, ஸ்டேட் அஃபிஷியல்ஸ். அது மாதிரி இவரும் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு. ஸோ அதனால் வந்து he grew up speaking both French and English. அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெவ்வேறு நாடுங்கிறதுனால ரெண்டு மொழியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. Martel studied philosophy at Trent University in Ontario and later spent a year in India visiting religious sisters and Jews. His first 3 books received little critical or popular attention, but with the publication of Life of Pi in 2001, Martel became internationally famous and he was awarded the Man Booker Prize in 2002, which was a very prestigious award in literary field. எழுத்துத்துறையில் அதாவது இலக்கியத்துறையில் மிக மிக உயரிய விருதான புக்கர் ப்ரைஸ் இவருக்கு கிடைக்குது in 2002 for his writing Life of Pi. ஸோ அதனுடைய abridged version is nothing but a shortened version of some written form, a piece of writing. ஒரு சின்ன ஒரு பெரிய கதைகளை சுருக்கமாக எழுதுறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு abridged version தான் இப்போ நீ பார்க்க போகிற இந்த lesson. Let us see about this lesson. So before we are going to learn about the lesson, let me ask you some questions. What do you think is the best motivation in your life to achieve? ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீ முடிவெடுத்த அப்படின்னா அதுக்கான மிகப்பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? நீ அதை நோக்கிட்டு செல்வது என்னவாக இருக்கும்னா, the person who inspired you either in a positive way or in a negative way. உன்னை ஒரு நல்ல விதத்துலேயோ இல்லை ஒரு அவமானப்படுத்துகிற விதத்துலேயோ உன்னை கண்டிப்பாக ஒருத்தர் பாதிச்சிருந்தால் உனக்கு அந்த வெறி உண்டாகும். ஸோ ஐ ஷுட் சக்சீட், ஐ ஷுட் மேனேஜ் இட். ஸோ கண்டிப்பாக நமக்கு அது தேவை இல்லையா? உன்னை ஊக்கப்படுத்தியிருக்கணும், இல்லைன்னா உன்னை அவமானப்படுத்தியிருக்கணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா தான் ஜெயிப்பதை நோக்கி நம்மளால் ஓட முடியும். இந்த ஸ்டோரியும் அதே மாதிரி தான். இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டாகனிஸ்ட் Pisain Molitor Pi, that is Pi Patel. He was an Indian boy from Pondicherry. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு இந்தியன் பாய். His father and his mother, his brother all were moving from Pondicherry to some other place. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக பிளான் பண்ணுறாங்க through sea voyage. கப்பல் பயணத்தில் போகணுன்னு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி there was a shipwreck. அந்த கப்பல் உடைஞ்சிருது. He was left to survive in a boat along with a tiger. ஸோ ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் அவங்க அப்பா ஒரு ஜூவை நடத்துகிறவர். அந்த ஜூ அனிமல்ஸோடு சேர்ந்து அந்த கப்பல் மூழ்கிடுது. அந்த கப்பலில் இருந்து இந்த பையன் சர்வைவ் ஆகுறான். சர்வைவ் ஆகும்போது இவனோட அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு குரங்கு, ஒரு ஹைனா, ஒரு ஜீப்ரா and a tiger. So all the Persians were dead, those travelers in the voyage. அந்த voyageல மற்ற பயணிகள் எல்லாமே இறந்து போயிடுறாங்க. Only these animals survived, but these animals were also dead. The only animal that survived along with him is the tiger. The tiger name is Richard Parker. Now we are going to see about how Richard Parker made this tiger as an inspiration to his survival. தன்னுடைய வாழ்க்கையில் தன் உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த டைகரை அவன் எப்படி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், ஒரு இன்ஸ்பைரிங் ஃபோர்ஸாக எடுத்து அந்த நாட்களை நகர்த்துறான் அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஸோ look at the first para. I was alone and orphaned in the middle of the Pacific, hanging on to an oar. An adult tiger in front of me, sharks beneath me, a storm raging among me. Had I considered my prospects in the light of reason, I surely would have given up and let go of the oar, hoping that I might drown before being eaten.
ஸோ ஐ வாஸ் அலோன் அண்ட் ஆர்ஃபன். எனக்கு யாருமே கிடையாது, நான் தனியாக இந்த இடத்துல வந்து சர்வைவ் ஆகிறேன். Hanging on to an oar துடுப்பு, that is an implement that is used for waterborne propulsion. அந்த தண்ணியை நகர்த்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற இம்ப்ளிமெண்ட்டுக்கு பேர் தான் ஓர். ஸோ அதை வச்சுட்டு இதே வேறு யாராவது இருந்திருந்தா he would have thrown that oar. என்னோட ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஐ கன்சிடர் மை ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் த லைட் ஆஃப் ரீசன். ஏதாவது ஒரு காரணத்துக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய சான்சஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி உயிரோடு இருக்கிறதுக்கு. ஸோ வேறு யாராக இருந்தாலும் அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு தே வில் ஜஸ்ட் சூஸ் த லைஃப் ஆஃப் பீயிங் ஈட்டன், இறந்து போகிற முடிவை வந்து எடுத்திருப்பாங்க. பட் ஐ டோன்ட் ரீகால் தட் ஐ ஹேட் அ சிங்கிள் தாட். During those first minutes of relative safety, I didn't even notice daybreak. I held on to the oar. I just held on. God only knows why. ஸோ எனக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணமே வரல, அதை விட்டுட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்து போவோம் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வரல. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் நான் அவ்வளோ உறுதியாக அவ்வளோ டிட்டர்மைண்டாக அந்த உயிரோடு இருக்கணுங்கிற அந்த டிட்டர்மினேஷன் வந்து எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. God only knows why அப்படிங்கிறார். The elements allowed me to go on living. The lifeboat did not sink. Richard Parker kept out of sight. The sharks prowled but did not attack. The waves splashed me but did not pull me off. I watched the ship as it disappeared with much burbling and belching. Lights flickered and went out. The elements allowed me. என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே நான் உயிரோடு இருக்கிறதுக்கு என்னை அலோவ் பண்ணுச்சு. He just gives why, what are all the circumstances that happened. எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. என் லைஃப் போட் நான் உட்காந்து இந்த லைஃப் போட் டிட் நாட் சிங், மூழ்கலை. ரிச்சர்ட் பார்க்கர் கெப்ட் அவுட் ஆஃப் சைட். அந்த டைகர் ரிச்சர்ட் பார்க்கர் வந்து என் கண்ணுக்கு முன்னாடியே வரல. வேவ்ஸ் வந்து என்னை அடித்து தள்ளிச்சு, ஆனால் கீழே அமுத்தி விடலை. ஸோ அண்ட் ஐ வாட்ச் த ஷிப். நான் என் கண்ணு முன்னாடியே அந்த கப்பலினுடைய மீதி பாட்டெல்லாம் என்ன ஆகுதுன்னா பர்ப்ளிங் அண்ட் பெல்ச்சிங். பர்ப்ளிங் அப்படின்னா வந்து ஒரு கண்டினியூஸ் மர்மரிங் வாய்ஸ், ஒரு தண்ணி மூழ்கும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கு. அண்ட் பெல்ச்சிங், அந்த கடல் அப்படியே அந்த கப்பலை ஏப்பம் விடுறத நான் பார்க்குறேன். லைட்ஸ் ஃப்ளிக்கர்ட் மீன்ஸ் ஷைன். அப்படியே கொஞ்சம் லைட்ஸ் வருது, அதுக்கப்புறம் அந்த லைட்டும் வந்து மறைஞ்சு போயிடுது. ஐ லுக்ட் அபவுட் ஃபார் மை ஃபேமிலி, for survivors, for another lifeboat, for anything that might bring me hope. There was nothing. யாராவது கண்ணுக்கு தெரியுறாங்களா என்னோட ஃபேமிலி இல்லை யாராவது சர்வைவர்ஸ் அப்படின்னு நான் சுற்றி முற்றியும் பார்க்குறேன். there was nothing. எதுவுமே இல்லை. only rain, marauding waves of black ocean and flotsam of tragedy. ஸோ நான் பார்க்குற இடத்துலலாம் மழை பெய்யுது, நல்ல மழை. marauding means ஏதாவது go in search to attack or to steal. எதையாவது ஒன்றுட்டு எடுத்து செல்ல அல்லக்கே அவனைய அடிக்கிற மாதிரி இருக்கிற அலைகள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃப்ளோட்ஸம் ஆஃப் ட்ராஜடி, இந்த ஃப்ளோட்ஸம் அப்படிங்கிறது வந்து இந்த ஷிப்ரெக், அந்த ஷிப்ரெக்கேஜ் இருக்கு இல்லையா. இந்த இடத்துல என்னென்னா பீப்புள் ஆர் திங்ஸ் டிஸ்ரிகார்டட் வர்த்லெஸ், அதாவது உன்னை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாமே போகிறது. ஸோ அது மட்டும்தான் இருக்குது. என்னை இந்த ட்ராஜடி என்ன பண்ணிடுச்சு, என்னை மட்டும் ஃப்ளோட்ஸமாக விட்டுருச்சு. ஐ வாஸ் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் அட் டிஸ்ரிகார்டட், கொஞ்சம் கூட வர்த்லெஸ், ஒரு உபயோகம் இல்லைன்னு விட்டுட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராஜடி மட்டும் எனக்கு இருக்குது. த டார்க்னஸ் மெல்டட் அவே ஃப்ரம் த ஸ்கை. த ரெயின் ஸ்டாப்ட். ஐ குட் நாட் ஸ்டே இன் த பொசிஷன் ஐ வாஸ் இன் ஃபார் எவர். ஐ வாஸ் கோல்ட். மை நெக் வாஸ் சோர் ஃப்ரம் ஹோல்டிங் அப் மை ஹெட் and from all the craning I had been doing. My back hurt from leaning against the lifeboat. And I needed to be higher up if I were to see other lifeboats. மழை ஒரு வழியாக நின்றுச்சு. ஆனால் நான் உட்காந்துருந்த அதே பொசிஷனில் நான் உட்கார லைஃப் பாய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது தான். இந்த சின்ன ஒரு உயிர் காப்பதற்காக வச்சுருப்பாங்க இல்லையா, இதில் தான் வந்து அவன் ஒரு கட்டையெல்லாம் வச்சு உட்காந்துருக்கான். அதில் எவ்வளோ தூரம் அவனால் உட்காந்துருக்க முடியும். அவன் சொல்கிறான் பாரு, மை நெக் வாஸ் சோ ஃப்ரம் ஹோல்டிங் அப் மை ஹெட். கழுத்தை தூக்கிட்டே இருக்கிறனால என் சோர் வலி இருக்குது. க்ரேனிங் மீன்ஸ் ஸ்ட்ரெச் அவுட், கொஞ்சம் டு சி சம்திங், ஒன்று பார்க்குறதுக்காக வந்து எட்டி எட்டி பார்க்குறது. ஸோ அதனால் அவன் கழுத்து வலி, அவன் பேக் வந்து நல்ல முதுகு வந்து வலிக்குது. அந்த லைஃப் பாய்லேயே சாஞ்சு உட்காந்துருந்ததுனால ஐ நீடட் டு பி ஹையர் அப். நான் கொஞ்சம் எட்டி பார்த்தா தான் வேறு ஏதாவது லைஃப் போட்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்கா அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும்.
In the morning, I could not move. I was pinned by weakness to the tarpaulin. Even thinking was exhausting. I applied myself to thinking straight. At length, as slowly as a caravan of camels crossing a desert, some thoughts came together. ஸோ இந்த காலையில் வந்து அவனால் நகரக்கூட முடியல. அவன் உடம்பு முழுக்க அந்த வலி, பின்டு பை வீக்னஸ் டு த டார்பாலிங்கிறது வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் கிளாத் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் டார்பாலிங். ஸோ ஈவன் திங்கிங் வாஸ் எக்ஸாஸ்டிங். என்னால் யோசிக்க கூட முடியல, அது கூட எனக்கு வந்து எக்ஸாஸ்டிங், என்னை வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது. ஐ அப்ளைட் மை செல்ஃப் டு திங்கிங் ஸ்ட்ரைட். ஸோ நல்லா யோசிக்கணும், கரெக்டாக யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அட் லென்த் as slowly as a caravan of camels crossing a desert. Look at his imagination. எப்படி அவன் இமேஜின் பண்ணுறான்னு பாரு. ஒரு டெசர்ட்டில் அப்படியே அழையாக பக்கத்தில் இந்த கேமல்ஸ் போகிற மாதிரி. சம் தாட்ஸ் கேம் டுகெதர். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில நினைவுகள் வருது, எண்ணங்கள் வருது. I thought of sustenance for the first time. I had not had a drop to drink or a bite to eat or a minute of sleep in 3 days. Finding this obvious explanation for my weakness brought me a little strength. So I thought of sustenance. Sustenance means food or drink that is necessary, regarded as a source of strength. உனக்கு கண்டிப்பாக இந்த உணவும் தண்ணியும் வேணும் அப்படிங்கிறது அதை முதல்ல அவன் யோசிக்கும்போது அப்போ தான் வந்து அவனுடைய வீக்னஸ், அவன்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற எண்ணம் வந்தன தான் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வருது. அதை நோக்கி தேடணும் அப்படிங்கிற அந்த லிட்டில் ஸ்ட்ரென்த் அவனுக்கு வருது. Richard Parker was still on board. In fact, he was indirectly beneath me. Incredible that such a thing should need consent to be true, but it was only after much deliberation, upon assessing various mental items and points of view, that I concluded that it was not a dream or a delusion or a misplaced memory or a fancy or such any other falsity, but a solid true thing witnessed while in a weakened and highly agitated state. நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இட் வாஸ் இன்க்ரெடிபிள், அன்பிலீவபிள் டு திங்க், நான் உட்கார்ந்துருக்கிறதுக்கு நேர் கீழே ஒரு டைகர் இருக்குது அப்படிங்கிறது நிஜமா அப்படிங்கிறத நான் பல தடவை யோசித்து, இல்லை இது பொய்யா இருக்கிறதுக்கு கனவில்லை அப்படிங்கிறத வந்து டெலிப்ரேஷன், லாங் அண்ட் கேர்ஃபுல் கன்சிடரேஷன். இது யார்ட்டையும் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. ஆனால் இது ஒரு பொய் கிடையாது, என்னுடைய கற்பனை கிடையாது, நிஜமாகவே இது என்னுடைய கனவு கிடையாது. எனக்கு கீழே ஒரு மிருகம் இருக்குது, அதுவும் ஈஸி ப்ரிடேட்டர், உன்னை சீக்கிரம் கொல்லக்கூடிய ஒரு மிருகம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் இருக்கிற பதட்டமான சூழ்நிலையில் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தது. The truth of it would be confirmed as soon as I felt well enough to investigate. How I had failed to notice for 2.5 days a 450-pound Bengal tiger in a lifeboat 26 feet long was a conundrum I would have to try to solve later when I had more energy. The feat surely made Richard Parker the largest stowaway, proportionally speaking, in the history of navigation. From tip of nose to tip of tail, he took up over a third of the length of the ship he was on. So, sarcastically, he wonders his situation. இவ்வளோ பெரிய மிருகம் எனக்கு கீழே இருந்தது, கிட்டத்தட்ட 2.5 நாள் அந்த மிருகம் இருக்கிறது தெரியாமே அவன் பயணிச்சிருக்கான். ஸ்டோவே அப்படின்னா திருட்டு பயணம் செய்கிறவங்கன்னு அர்த்தம். இந்த 2.5 நாள் வந்து அந்த புலி வந்து அவங்களோட பயணம் செய்கிறதே தெரியாமல் அவனோட இருந்திருக்கு. அதனால் அவன் என்ன நக்கலாக சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் நேவிகேஷன், அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்கிற விஷயத்துலையே இவ்வளோ பெரிய மிருகம் திருட்டுத்தனமாக ஒருத்தருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும்தான், அதாவது அந்த டைகர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 26 feet, அதாவது 26 அடி நீளமுள்ள அந்த போட்டில் கிட்டத்தட்ட 3/4 வந்து இந்த டைகரே எடுத்துக்கிச்சு. அவ்வளோ பெரிய டைகர் அத்தனை இடத்த எடுத்துமே அவனால் 2.5 நாளாக அந்த டைகர் உள்ளே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அதனால அவன் என்ன நக்கலாக சொல்கிறான்னா, இட் வாஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டோவே இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் நேவிகேஷன். திருட்டுத்தனமாக ஒரு இடத்த பயணம் செய்கிறதுல இந்த ரிச்சர்ட் பார்க்கர், இந்த டைகர் தான் இருக்கிறதுலே பெருசு, லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். You might think I lost all hope at that point. I did. And as a result, I perked up and felt much better.
ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இதையும் வந்துட்டேன், நீ தனியாக ஒரு இடத்துல சிக்கிட்ட, நீ வந்த கப்பல் வந்து கவிழ்ந்துருச்சு, நீ மட்டும்தான் சர்வே ஆகிற, அது ஒரே ஒரு லைஃப் போட் இருக்குது, கடைசியில் அந்த லைஃப் போட்லேயும் ஒரு டைகர் இருக்குது, இதுக்கு மேலே ஒருத்தன் வந்து ஃபெட்டப் ஆகிறக்கும் டெசப்ரேட் ஆகிறக்கும் ரீசன்ஸே தேவையில்லை. இந்த சூழ்நிலையிலையும் அவன் நீங்கள் நினைக்கலாம் நான் யூ வில் லூஸ் ஆல் யுவர் ஹோப், உன்னோட நம்பிக்கையெல்லாம் இழந்திருப்பேன்னு நினைக்கலாம். நானும் இழந்துட்டேன். ஆஸ் அ ரிசல்ட் ஐ perked up. Perked means became cheerful. ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னு வையேன், நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா இதுக்கு மேலே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பை ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம் இல்லையா, சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு மேலே ஒருத்தன் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு லெவலே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி he perked up and felt much better. அந்த சியர்ஃபுல் ஆனோடனே அவனுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. We see that in sports all the time, don't we? The tennis challenger starts strong but soon loses confidence in his playing. The champion racks up the games, but in the final set, when the challenger has nothing left to lose, he becomes relaxed again, insouciant and daring. அதாவது வந்து கேம்ஸ்லேயே பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப போராடி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்ட் ஆகிடுவாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நான் லூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அந்த சூழ்நிலைக்கு அவன் வந்ததான். இன்சஃபிஷியன்ட் அப்படின்னா ஷோயிங் எ கேஷுவல் லேக் ஆஃப் கன்சர்ன், போங்கடா இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இன்சஃபிஷியன்ட். சடன்லி ஹீ இஸ் பிளேயிங் லைக் த டெவில் அண்ட் த சாம்பியன் மஸ்ட் வாஸ் ஹார்ட் டு கெட் தோஸ் லாஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இட் வாஸ் வித் மீ. கடைசியாக வந்து ஆப்போனண்ட்டுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பானுங்க விளையாடும் போது, ஸோ ரொம்ப வெறியா. அதே மாதிரி தான் இப்போ இவனுடைய பையனுடைய சூழ்நிலையும் இருக்கு. To cope up with a hyena seemed remotely possible, but I was so obviously outmatched by Richard Parker that it wasn't even worth worrying about. With a tiger about, my life was over. That being settled, why not do something about my parched throat? ஸோ இப்போ என்ன நினைக்கிறேன், முதல்ல ஒரு ஹைனா, ஃபஸ்ட்டு வந்து ஹைனா தான் இருந்தது அவனுக்கு பெரிய த்ரெட்டனிங்காக. அந்த ஹைனா வந்து இறந்ததுக்கப்புறம் இப்போ அந்த இடத்துக்கு இன்னொன்று என்ன வந்துருச்சுன்னா ஒரு பெரிய டைகர் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதையவே நம்ம அதை பார்த்துட்டோம், அந்த பிரச்சனையவே நம்ம பார்த்துட்டோம். தட் பீயிங் செட்டில், why not do something? இப்போ என் தொண்டை ரொம்ப parched மீன்ஸ் வெரி ட்ரைடு, என் தொண்டை ரொம்ப வறண்டு கிடக்கு. இப்போ அடுத்த சிச்சுவேஷன் அதுதான். I believe it was this that saved my life that morning, and I was quite literally dying of thirst. ஸோ என்னதான் வந்து அவனை வந்து ஹைனாட்டிருந்து ரிச்சர்ட் பார்க்கர் டைகர் காப்பாற்றியிருந்தாலும் இப்போ வந்து அவன் தாகத்தினால இறந்து போகிற நிலைமைக்கு இருக்கலாம். Now that the word had popped into my head, I couldn't think of anything else. As if the word itself was salty, and the more I thought of it, the worse the effect. அந்த தண்ணிங்கிற ஒரு வார்த்தையை நினச்சாவே அவனுக்கு உப்பு கறிக்குது. இட்ஸ் வாஸ் சால்ட்டி. ஐ ஹவ் ஹர்ட் தட் த ஹங்கர் ஃபார் ஏர் exceeds as a compelling sensation the thirst for water only for a few minutes, I say. After a few minutes you die and the discomfort of asphyxiation goes away. அதாவது தண்ணி இல்லாமல் இருக்கிறத விட காற்று இல்லாமல் இருக்கிறதா சிரமம் உயிர் வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காற்று இல்லாமல் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் இருந்தால் இட் வில் மேக் யூ டு டை தர்ஸ்டி, அப்படியே இருந்தே கொள்ளும், உயிரோடு இருந்தே சாகணும் இல்லையா, அதை அவன் சொல்கிறான். லுக், Christ on the cross died of suffocation, but his only complaint was of thirst. Asphyxiation அப்படின்னா வந்து டிப்ரைவல் ஆஃப் ஆக்சிஜன், காற்று இல்லாமல் இருக்கிறது. சஃபகேஷன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், காற்று இல்லாமல் இருக்கிறது. கிராஸ்ட், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்படும் போது த ஒன்லி கம்ப்ளைண்ட் ஹி மேட் இஸ் ஹி வாஸ் தர்ஸ்டி, தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, இஃப் thirst can be so taxing that even God incarnate complains about it, imagine the effect on an ordinary man. அதாவது கடவுளுடைய மைந்தனுக்கே அந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மனுஷனான எனக்கு எப்படி வந்து அந்த தாகத்தை பொறுத்துக்க முடியும்? இட் வாஸ் enough to make me go raving mad. I have never known a worse physical health than this putrid taste and pasty feeling in the mouth.
This unbearable pressure at the back of the throat, this sensation that my blood was turning to thick syrup that barely flowed. Truly, by comparison, a tiger was nothing. And so I pushed aside all thoughts of Richard Parker and fearlessly went exploring for fresh water. ஸோ இது என்னை பைத்தியமாக்குது. இட்ஸ் ட்ரைவிங் மீ மேட். ஸோ எனக்கு இது மாதிரி ஒன்று ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் உடல் ரீதியான டார்ச்சரை நான் அனுபவித்ததே இல்லை. புட்ரிட் அப்படின்னா வந்து டீகேயிங், ஒரு ராட்டன் ஸ்மெல், கெட்டு போன அழுகி போன அந்த நாற்றம் வந்து அவனுடைய வாயில் தொண்டையில் எல்லாம் இருக்குது. அது அவனுடைய ரத்தத்தையெல்லாம் வந்து இன்னும் ஒரு திக் சிரப், அதாவது ரத்த ஓட்டத்தையே நிறுத்துகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது டைகர் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு ஃபியர்லெஸ்லி ரொம்ப தைரியமாகவே அந்த தண்ணீரையை நோக்கி அந்த லைஃப் போட்டுக்கு போகிறான். The diving rod in my mind dipped sharply and a spring gushed of water when I remembered that I was on a genuine regulation lifeboat and that such a lifeboat was surely outfitted with supplies that seemed like a perfectly reasonable proposition. What captain would fail in so elementary a way to ensure the safety of his crew? The diving rod, இப்போ தான் அவனுடைய சிந்தனை ஒரு வழியாக இதாகுது, நல்லா ஷார்ப்பாக யோசிக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு ஸ்ப்ரிங் கஷ் ஆகிற மாதிரி அவனுக்குள்ள எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. என்னென்னா, அவன் ஒரு லைஃப் போட்டில் இருக்கான். அந்த லைஃப் போட்டில் கம்பல்சரியாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்வைவல் ஆகிறதுக்கான உணவு, தண்ணீர் எல்லாமே அங்கே இருக்கணும். தட் வாஸ் அ பர்ஃபெக்ட்லி ரீசனபிள் ப்ரொப்போசிஷன். கண்டிப்பாக இதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வாட் கேப்டன், எந்த கேப்டன் அதில் போய் ஒரு நெக்லிஜென்ஸாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறான். What ship chandler would not think of making a little extra money under the noble guise of saving lives? It was settled. ஸோ அதில் என்ன தான் பணத்தை ஒரு பொருளை விற்கிறவன் கண்டிப்பாக இதில் ஒரு எக்ஸ்ட்ரா மணியை வைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஏதாவது ஒரு பொருள் அங்கே வச்சுருப்பான் இல்லையா. அதாவது சாண்ட்லர் அப்படின்னா டீலர் ஆஃப் சப்ளை, இந்த திங்ஸை விற்கிறவன் கண்டிப்பாக இதை வச்சுருக்கேன்னு சொல்லி இதில் ஒரு பணத்தை கண்டிப்பாக அவன் சம்பாதிச்சிருப்பான் இல்லையா. அதையும் யோசிக்கிறான். கைஸ்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், இந்த இடத்துல வந்து பிரிட்டனன்ஸ் ஒன்று அந்த மாதிரி செய்கிற மாதிரி ஒரு நடிக்கிறது. கண்டிப்பாக அந்த போட்டை விற்றுருக்கிறவன் இந்த பொருளை வைக்கிறேன்ற பேரில் கொஞ்சம் பணத்தை எடுத்திருப்பான் அப்படின்னு யோசிக்கிறான். லுக் ஹவ் ஃபார் ஹிஸ் தாட்ஸ், அந்த அவனுடைய எண்ணங்களெல்லாம் பாரு எப்படி யோசிக்குதுன்னு. தெர் வாஸ் வாட்டர் அபவுட், ஆல் ஐ ஹேட் டு டூ வாஸ் ஃபைண்ட் இட், விச் ஐ மென்ட் I had to move. I made it to the middle of the boat, to the edge of the tarpaulin. It was a hard crawl. I felt I was climbing the side of a volcano and I was about to look over the rim into a boiling cauldron of orange lava. அவன் வந்து ஒரு வழியாக அந்த நீ இப்போ பார்க்குற இல்லையா அந்த பிக்சரில் வர மாதிரி அந்த கால்ட்ரன், அந்த டார்பாலினுடைய எட்ஜு வரைக்கும் போகிறான். அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எரிமலை மேலே ஏறி இறங்குற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கான் அவனுக்கு. எப்படின்னா, எரிமலை மேலே ஏறி அங்கே வந்து ஒரு கால்ட்ரன் அப்படின்னா ஒரு லார்ஜ் பாட் ஃபார் குக்கிங், சமைக்கிறதுக்கு ஒரு பெரிய அண்டா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பெரிய அண்டா மாதிரி இருக்கிற ஒரு கால்ட்ரனில் இருக்கிற அந்த லாவா இருக்குல்ல, அதை போய் எட்டி பார்க்குற அளவுக்கு டேஞ்சரஸாக அவன் கண்ணுக்கு அது தெரியுது. I lay flat. I carefully brought my head over. I did not look over any more than I had to. I did not see Richard Parker. The hyena was plainly visible though. It was back behind what was left of the zebra. It was looking at me. அவன் போய் அந்த இடத்துல எட்டி பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துக்கிறான். அந்த ரிச்சர்ட் பார்க்குற இருக்கிற இடத்துலையே எட்டி பார்க்கல அவன் கண் அதுக்கு தெரியாத மாதிரி அவனால் அந்த ஹைனா மட்டும்தான் பார்க்க முடியுது. அந்த ஹைனா வந்து அந்த ஜீப்ரா, இறந்து போன ஜீப்ராவில் இருக்கிற மீதி கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருக்குது. இட் வாஸ் பேக் பிஹைண்ட். இட் வாஸ் லுக்கிங் அட் மீ. அந்த ஹைனா அந்த இடத்துல இருந்து அவனை பார்க்குது. ஐ வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட் ஆஃப் இட். It wasn't 10 feet away, yet my heart didn't skip a beat. Richard Parker's presence had at least that useful aspect. ஸோ அதை பார்த்து இப்போ அவனுக்கு பயமே இல்லை. ஏன்னா ரிச்சர்ட் பார்க்கர் அங்கே இருக்கிறதுனால அதை தாண்டி வந்து இந்த ஹைனா வந்து இவனை கொல்லாத அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். ஸோ அதனால் என்ன நினைக்கிறா அப்படின்னா, ரிச்சர்ட் பார்க்கருடைய ப்ரெசன்ஸ் சம்வாட் யூஸ்ஃபுல் டு ஹிம். இந்த விதத்தில் வந்து அவனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். Let us see the remaining lesson in the next video.